முடியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நாம நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அந்த விஷன் அண்ட் மிஷன். அப்போ நாம என்ன தரிசனம் நமக்குள்ள இருக்கிறதோ அதை நோக்கி நம்முடைய பணிகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் கொலோசியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். ஒன்றையும் கூட வாசிக்கலாம், 1-2 கூட வாசிங்களேன். எழுந்தது உண்டானால் இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில், தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். அப்போ நம்முடைய விஷன் வேற அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லிட்டு இருக்கு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விஷன், பார்வை வேறா இருக்க வேண்டும், அவருடைய சிந்தனை வேறா இருக்க வேண்டும், அவருடைய எதிர்பார்ப்பு வேறாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய விஷனா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் விஷன் மேலானவைகளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுது. மேலான காரியம் என்ன, அது என்ன சொல்லியிருக்கு? திரும்ப இந்த வசனத்தை வாசித்தா தெரியும். தேவனுடைய கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலான, அவர் இருக்கிற இடத்தில் உள்ளவே மேலானவைகளை நீங்க நாடுங்க. அப்ப நம்ம இருக்க வேண்டிய இடம் எதுங்க? இடம் எது? தேவனுடைய வலது பாரிசம். அல்லேலூயா. அப்போ இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கணும். ஆனா நம்ம உலக பிரகாரமா நமக்கு என்ன செய்யுங்க, நிறைய சிந்தனைகள் நமக்கு இருக்கிறது. நமக்கு வீடு கட்டணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும், வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கும், சீக்கிரம் திருமணம் ஆக வேண்டும் என்கிற, இப்படித்தான் ஒரு பொண்ணு இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒண்ணுங்களா இல்லையா? இதெல்லாம் விஷயம் தான். இதெல்லாம் தேவையானா? தேவையா இல்லையாங்க? தேவைத்தான், இதுவும் தேவைதான். ஆனால் இதை காட்டிலும் ஒரு விஷயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த தரிசனம் தான் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அதைத்தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். தலைகளை தாண்டி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த பகுதியை ஆண்டவரை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வசனத்தினுடைய ஆழ அகல உயரங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தி மேலானவர்களாக வளர எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த வாசித்த அந்த மேலான ஒரு அனுபவத்தை, மேலான ஒரு விஷன், தரிசனத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு சம்மரி ஒண்ணு கீழே கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அது நிறைய இருக்கிறது, அதை படிக்க முடியாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. ஏனென்று சொன்னால் முதல் வசனத்திற்கான தொடர்பாக கீழே சொல்லிருக்கு. ஏனென்றால் நீங்கள் மேலானவைகளை நாட வேண்டும் என்கிறது. ஏனென்றால் ஏன் தெரியுமா அதை நாடணும்? வாசிங்க. நீங்கள் மரித்தீர்கள், மறைந்திருக்கிற. அப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுத்து பாவத்திற்குள்ளாக மரித்திருக்கிறீர்கள். ஆமென். அப்படி இல்லாதவங்க யார் இருக்கீங்களா? யாரும் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்களா? எல்லாமே எடுக்கலையா? எல்லாமே எடுத்தா அப்போ அமைதியா இருந்தா அப்படின்னு எடுத்துக்கோமா? அல்லேலூயா. அப்பா சொல்லுங்க, எடுத்திருக்கேன்னு சொல்றதுல பயப்படுறீங்களே. நீங்க இங்க அறிக்கை இடலன்னா பரலோகத்தில் அறிக்கை இட முடியாதுங்க. பிதாவானவர் உங்களை பேரை எப்படி சொல்ல முடியும்? இங்கே நம்ம மௌனமா இருக்கிறோமே, இல்லைங்களா? நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்ல, நீங்க அடிக்கடி அல்ல சொன்னா உலக சிந்தனை கூட வராம இருந்துரும். ஆமே இல்லைங்களா? வீட்டுல என்ன குழம்பு, நான் அங்க போயிட்டோமா, இங்க வந்துட்டோமா, ஐயோ வித்துருமா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதெல்லாம் வரக்கூடாது. அதுக்காண்டி என்ன பண்ணிடலாங்க, நம்ம இந்த அல்லேலூயா சோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நினைவுகள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. சரி, சோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அப்ப எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்திருந்தோமானால் இதற்காக என்ன செய்யணும்? நம்மளுடைய விஷன் எதுவா இருக்குதுங்க? மேலான ஒரு சிந்தனையா இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையோடு கூட வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம்,
அசுத்தம், மோகம், போதுமானது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே 15 வசனங்கள், 15வது வசனங்கள் வரையிலும் ஒரு பெரிய சம்மரி, அப்படின்னா ஒரு சுருக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன சுருக்கம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, நீ மேலானவர்களா இருக்கிறீங்களா அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்யணுங்க, இருக்கணும். நான் சொல்லிட்டேன், இதை நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா தான் வீட்டுல போய் படிக்க முடியும். இல்லைன்னா வீட்டுல போய் என்ன பண்ண முடியாதுங்க. எதுல சொன்னாரு, எதுலயோ சொன்னாரு, புரியுதுங்களா? நீங்க எழுதி வைங்க. ஏன் என்று சொன்னால், நாம என்னைக்குமே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தணும், எதிலையாவது ஒண்ணு குறிச்சு வச்சிருந்தாதான் நமக்கு அதை ஞாபகப்படுத்த முடியும். ஆக திரும்ப சொல்கிறேன், கொலோசியர் எழுதின புஸ்தகம் அந்த 2வது வசனத்தினுடைய மேலானவைகள் 3 to 15 வசனங்கள் வரையிலும் இருக்கிறது. ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை கொடுத்துதான். என்னவென்று சொன்னால், இந்த மேலானவைகளை நீங்கள் நாட வேண்டும். ஏன் என்று சொன்னால், நீங்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள், தேவனோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று உயிர் தெழும்பியவராய் இருக்கிறீர்கள். ஆகவே நாம் மேலானவைகளை நாடித்தான் ஆக வேண்டும். நீங்க நாடலைன்னா உங்கள்கிட்ட பிறப்பில் ஏதோ குறைபாடுகள் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுத்ததுல சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? அப்போ நான் சரியா இருந்தேன், மேலாணைகளை நாடிட்டு இருந்தேன்னா நான் சரியா இருக்கேன்னு அர்த்தம். நான் மேலாணைகளை நாடல அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காரியம் நான் சொல்லி நாடல அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஞானஸ்தான பிறப்பு, அந்த ஞானஸ்தானத்திலே ஏதோ குறைவு இருக்குது. அப்படின்னா குறைவு இருக்குன்னு சொன்னா நான் ஏதோ ஏனாதோனோ என்று வாங்கிட்டேன்னு அர்த்தம். ஆமே, ஒரு வேற பாஸ்டர் நெருக்குனதுனால நான் வாங்கிட்டேன். இல்ல பக்கத்துல இருக்கவங்க சொன்ன, இது வாங்கிட்டீங்கன்னா உனக்கு கொட்டுன்னு சொன்னாங்க, அதனால எடுத்துட்டேன். கொட்டாதுங்க, இது உடன்படிக்கை இல்லைங்களா? நீங்க ஞானஸ்நானம் வாங்கினீங்கன்னா அப்படியே மேல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, ஓட்டெல்லாம் பிரிச்சுக்கிட்டு கழட்டிட்டு என்ன பண்ணாருங்க, கேட்டிருக்கீங்களா? ஆமே, ரொம்ப அமைதியா இருக்காதீங்க, பயமா இருக்கு. ரொம்ப அமைதியா இருந்துச்சுன்னா எங்க இருக்கிறானே தெரியல. அமைதியா இருக்கிற இடம் வேற இடம் தான். சரி, சோத்திரம். அப்ப என்ன பண்ணாங்க, அங்கெல்லாம் பிரிச்சு கொட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஞானஸ்நானம் எடுத்தோம்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவருடைய உணர்வு உள்ளவர்களாக, நான் ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார், அவரை தவிர வேறு தேவன் இல்லை, என்னோடு ஆண்டவரோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றிருப்போமானால் இந்த மேலான சிந்தை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது வரலன்னா தான் பிரச்சனை. ஆமென். வரலனாலும் இனிமே வர்றதுக்கு பிரயாசப்படுங்க. சரி, அப்படின்னா என்ன, நம்மளாம் யாரு தாங்க முதல்ல நம்மளை பத்தி தெரியணும் இல்லைங்களா? முதல்ல எல்லாரும் என்ன கேட்பாங்க, நீங்க யாருங்க? நான் இந்த ஊருக்காரரு, உங்க பேர் என்னங்க, இந்த பேர், எங்க இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க இல்லையாங்க? எதுக்கு? ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துவதற்காக நம்ம கேட்கிறோம். அதுபோல இந்த மேலானவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளமான ஒரு காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராதே. அதிகாரம் உண்டு, ஆயிரம் எல்லாம் பக்தி விருத்தி உண்டா. எல்லாத்தையும் அனுபவிக்கிறது எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்க? நமக்கு யாருக்கும் இருக்கு, யாரையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம பெரியவங்களா இருக்க, நீ எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாம் தகுதியா இருக்குமா? ஏன்? நீங்கள் மேலானவர்கள். வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க உலக மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு இல்லை. காரணம், நீங்கள் தகுதி உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமே, நீங்கள் மேலானவர்களா இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க, நீங்க தண்ணி அடிக்க முடியாது. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு வேற எங்கேயா போறாங்க, உங்களால முடியாது. சும்மா ஒரு உதாரணத்தான் சொல்றேன். எல்லாமே நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம சொன்னா சில வேலை நமக்கு கஷ்டமா வந்துடும். ஐயோ, நம்மளாம் அப்படிலாம் இருக்கிறோமே, எல்லாம் மாறிக்குவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த தகுதியா இருக்குதுங்கிறதுக்காக, என்னால முடியுங்கிறதுக்காக நாங்க அதை செஞ்சிடக்கூடாது. எனக்கு அது தகுதி இல்லைங்க. புரியுதுங்களா? ஆமே. சரி, ஒரு இன்னொரு வசனத்தோடு எடுத்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-17. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும்
சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? வேலியாளுக்கும் இசைவேது? விசுவாசிகளுக்கு பங்கேது? சரி, இப்படிதான் பாத்துக்கிட்டே இருக்கிறோம்ல. இப்ப ஏன் ரெண்டு வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் ஏன் இருக்கு? உடன்பாடு கிடையாதுன்னு. அப்ப நாமெல்லாம் யாருங்கன்னு சொன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமே, நமக்குள்ள என்ன வரக்கூடாதுங்க? இருள் வரக்கூடாது. ஆமே. அப்ப நான் இருள்னா என்னங்க? அந்தகாரங்கள் இல்லையா? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசமா இராதபடிக்கு அவருடைய பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை. ஆமா ஆமா, நமக்கு இருள் வந்துருச்சுன்னு சொன்னா கண்ணு குருடாய் போச்சுன்னு அர்த்தம். நான் பைபிளை மறந்துட்டேன்னு அர்த்தம். அப்ப இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் உப்பா இருந்தீர்களா சாரமற்று போக கூடாது. நீங்கள் சாரம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமே. அப்ப மத்தவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்காங்க, இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிற மனுஷனுக்கும் சபையில உட்கார்ந்து ஆராதிக்காம வெளியில சுத்துற மனுஷனுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் உண்டு. ஆமே. எல்லாமே கிடைக்குமா? எல்லாம் அவங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் நித்திய ராஜ்யம் அதுதான் நமக்கு பலனு. நீ உலகத்துல என்ன வேணாலும் அனுபவிக்கலாம்பா, நித்திய காலத்துல நீ பரதேசி, நான் பெரிய பணக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கழுகு பார்த்திருக்கிறோம். இந்த காக்கா சண்டை போடும் கழுகோட, பார்த்திருக்கீங்களா? கழுகு போனுச்சுன்னா அதோட போய் மல்லு கட்டிட்டு சண்டை போடும். கழுகு ஏதாவது சண்டை போடுமா? பார்த்திருக்கீங்களா? கழுகு சண்டை போடாது. ஏன் சண்டை போடாது? முடியாதியா? கழுகு காக்கா போய் கழுகோட சண்டை போடும். ஆனா கழுகு சண்டை போடாது. காக்கா தான் மல்லு கட்டிட்டு சுத்தி சுத்தி வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஏன் கழுகு சண்டை போடல? என்னங்க? பிரிஸ்டேஜ் காப்பாத்துல. பிரிஸ்டேஜ் எல்லாம் காப்பாத்தல. அந்த கழுகு கொஞ்சம் கொஞ்சமா உயரம் மேல போயிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் காக்கைக்கு என்ன இருக்காதுங்க? மூச்சு விட முடியாது. ஏன்னா அதை மேல தாண்டி யாரால போக முடியும்? அதால போக முடியும். இதால என்ன செய்ய முடியாது? பின்னாடி வந்துடும். அது மாதிரி நம்ம எல்லாம் மேலானவர்கள். இந்த கீழே இருக்கிற கச்சா முச்சாங்கெல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? என்ன பண்ணக்கூடாதுங்க? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் போராடிக்கிட்டுலாம் இருக்க கூடாது. நம்ம உயர்வே வேறங்க. ஆமே. நம்ம மேலான ஏங்க வாழ்கன்னு ஒருத்தன் சொன்னா அப்படியே நெஞ்ச நிமித்தி நிக்கிறான். வாழ்க நீங்க சொல்றீங்க, நீங்க எல்லாம் மேலானவன் சொன்னா அல்லேலியான்னு சொல்றது இல்லையாங்க? அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. அல்லேலியா சொல்லுங்க, அல்லேலியா சொல்லுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொன்னாங்க? நாமெல்லாம் மேலானவர்கள். புரியுதுங்களா? அப்ப நம்ம மேலான சிந்தை எப்படி இருக்கு? நாங்க அந்நிய நோக்கத்திலே அபிசுவாசம் நாங்க பிணைக்கப்பட மாட்டோம். எல்லாவற்றையும் எனக்கு சரியா தகுதி இருக்குப்பா, ஆனா செய்ய மாட்டோம். ஏய் கல்யாணம் தானடா, உங்க சபையில இருக்க ஒரு ஆள் இங்க வரலப்பா, சும்மா ஒரே ஒரு பெக்க அடிச்சு பாருன்னாரு. ஏய் எனக்கு தகுதி இல்லை. யோசேப்பு தனிமையா தான் இருந்தான். போத்திபாருடைய மனைவி என் கையை பிடிச்சி இருக்கும்போது என்னங்க சொன்னா? தேவனுக்கு விரோதமாக அப்படியே நின்று போச்சு. சொல்லுங்க. நேரம் அந்த பைபிள் வசனத்தை எடுத்து வாசிச்சிருக்கலாம்ல? வாசிச்சிருக்கீங்க. அதையுமே கொஞ்சம் அசைவோம். யோசேப்பு எங்க இருந்து தெரியுங்களா? எடுத்துட்டீங்களா? அது ஒரு வார்த்தை இருக்கு, அதனாலதான் திரும்ப உங்களை படிக்க சொல்றேன். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது எப்படி? ஏய் நான் மேலானடா, இதை எப்படிடா நான் செய்வேன்? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றாங்க? நம்ம மேலான ஒரு மற்ற இடத்தெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் என்ன பண்றாங்க? சில வேலையில அது எப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. எப்படியா கீழே வந்து நம்மளும் அந்த மாதிரி உழந்துட்டு திரும்பி வந்து என்ன பண்ணிடுறாங்க? சபையில வந்துட்டு நல்ல பிள்ளை மாறாதீங்க. கண்ணுக்குட்டி எப்பொழுதுமே கண்ணுக்குட்டியா இருக்கணும். பனிக்குட்டியா என்ன பண்ணக்கூடாது? அது மாறக்கூடாது. அது மாறின நிலை வேற. நாம் மேலானவர்கள். நாம் என்ன செய்யறோம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வாசிக்கலாம் வசனம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 40வது வசனம். அப்போஸ்தலர் 2:40.
மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான யாராவது காரியத்தை உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணிடுங்க, விலகிருங்க. எப்பா உலகத்துல இருக்கிறதானப்பா நீ செய்யற, ஐயா உன்னை விட்டு விலகிறேன் குட்பை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் கடவுளுக்கு சிநேகிதராக இருங்கள், மனிதனுக்கு சிநேகிதராக இருந்து விடாதீர்கள். அல்லேலூயா. நீங்க மனுஷனுக்கு சிநேகிதராக இருந்தீர்களானால் உங்களுடைய இடம் வேறு, தேவனுக்கு சிநேகிதராக இருந்தால் நீங்கள் இருக்கிற இடம் வேறாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் உலகத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உலக மனுஷனை சிநேகிக்காதீர்கள். அதனால ஆண்டவர் சொல்ற சத்துருவை சிநேகிங்க, நீங்க என்ன சிநேகிக்க வேண்டாம்னு சொன்னா பின்னாடியே போற காரியம், அவன் செய்யற பழக்கத்தை நானும் செய்யற காரியம் செய்யாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கிறது, நான் மேலானவன், நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நான் கார் ஓட்டிட்டு போறேன்னு சொன்னா எவனா குறுக்க வந்துட்டு என்ன பண்ணுவேன், லூசு பையன் மாதிரி வந்துட்டான் பாருமே, புரியுதுங்களா? நான் சொல்லிடுவேன், எனக்கு கொஞ்சம் வேகம் வந்து நான் சொல்லிடுவேன். இதே ஒரு ஜட்ஜி ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போறாரு, சொல்ல புரியுங்களா? ஜட்ஜி வண்டி ஓட்டிட்டு போறாரு, வண்டி அவர் ஓட்டல, டிரைவர் ஓட்டிட்டு போறாரு, பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஆள் குறுக்க வந்துட்டான், ஜட்ஜி லூசு பையன் மாதிரி சொல்லுவாராங்க. ஏங்க, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப மதிப்புக்குரியதா இருக்கிறது, புரியுதுங்களா? ஆமா, மதிப்புக்குரியதா இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வார்த்தையும் மதிப்புக்குரியதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடிச்சுவிடும் மதிப்புக்குரியதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் கீழே இறங்கிறாதீங்க. உங்க பாரு எப்போதுமே மேலதான் இருக்கணும், கீழே இருக்கவே இருக்கக்கூடாது. தண்ணி பாத்தீங்கன்னா மேலேயே தெரியாது, இருக்கு உலகமே தெரியாது, ஏதான் போயிட்டே இருக்கும். எப்பங்க தெரியும் இதுக்கு மேல? ஆமா, அடிச்சு தலைகளாம் தூக்கிட்டு போவாங்க கண்டு கம்பளை வச்சு. ஓ வானம் இவ்வளவு பெருசு இருக்கான்னு அப்பதான் தெரியும். அது போல நம்ம எப்போதுமே இங்கேயே பார்க்க வேண்டாம், மேலானதை பார்க்கணும். ஓ நமக்கு மேலாத லோகம் ஒன்று இருக்கிறது, நம்ம அங்க உரியவர்கள் என்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு நாளும் நாம் கீழானவர்களாய் மாறுவதில்லை. அல்லேலூயா. அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணுங்க. ஆண்டவருக்குரிய சரியா செய்யணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில கரெக்டான வாழ்க்கை இருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய காரியங்கள் என்ன செஞ்சுங்க, விட்டு போய் விடும். நாம் நினைக்கிறோம் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், சர்ச்சுக்கு விடுறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சு நான் செய்யவே மாட்டாருங்க. இப்படி எல்லாம் ஒன்றும் எக்ரிமெண்ட்லாம் கிடையாது. அவருக்கு யார் உண்மையா இருக்கிறாங்களோ இல்லையா, எல்லாரையும் பார்த்தாரு. அப்போஸ்தலர் சீஷர்களை எல்லாம் கூப்பிட்டு, எல்லாரும் சீஷர்கள் தானங்க, எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாருங்க, மத்தேயு புத்தகம் 12 பேரை அதுல தெரிந்து கொண்டார். புரியுதுங்களா? எல்லாரும் சீஷர்கள் தான். ஆனா அந்த 12 பேரை தெரிஞ்சுட்டு அப்போஸ்தலர் மாட்டாங்களே, அப்ப நாங்க எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளை, எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளை தான்ப்பா. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். ஏன்னாண்டா பரலோக ராஜ்யம் ரொம்ப பர்ஃபெக்டான இடம். அந்த இடத்துல எல்லா குப்பையும் கொண்டு போய் என்ன செய்ய மாட்டாருங்க, போட மாட்டாரு. அங்க சேர்றதெல்லாம் நல்ல சுத்தமானதா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம வேதத்துல சிலருடைய விஷன்ஸை பார்க்கிறோம். தானியேலுக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 17 - 18 வசனங்களை வாசிங்க. ஒரு மனிதனுடைய அந்த தரிசனம் எப்படி இருக்கிறது? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, பொற்சிலை வணங்குவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உனக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்படி விஷயம் என்னங்க? நீ எதை நிறுத்தினாலும் வணங்க மாட்டேன். ஆமென். எதை நிறுத்தினாலும் வணங்க மாட்டேங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவனே வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க சாமிக்கு படைச்சதுப்பா நல்ல பிரியாணிப்பா, நல்ல சிக்கன் பீஸ் எல்லாம் இருக்கு, நல்ல 65 எல்லாம் இருக்குப்பா. அப்படியா? சரி, சோத்திரத்தோடு பிடிச்சா எல்லாமே என்ன இருக்குங்க, சரியா இருந்து என்ன செய்யாதீங்க. ஆமா ஆமா, கறி சாப்பிட்டாங்கிறதுக்காண்டி அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னு கேட்டா விக்கிரகத்துக்கு படைச்சதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, விலகுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் புசிங்கன்னு சொல்லி கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல நிறைய இதெல்லாம் சாப்பிடாதீங்க எல்லாம் போட்டிருந்தாரு. கடைசியில கொரிந்தியர் புத்தகம் ஒரு காரியத்தை என்ன சொல்லிட்டாங்க, ரத்தத்திற்கும் நொறுங்குண்டு சத்தத்திற்கும் விக்கிரகத்திற்கு படுறதுக்கு வேசனத்துக்கும் விலகிருன்னு சொல்லிட்டாங்க.
அதனால நம்ம விலகி இருந்ததே ஆகணும். அதனால நாங்க படைச்சிட்டோம், பரவாயில்ல, பிரியாணி தானப்பா, சாப்பாடெல்லாம் நாங்கெல்லாம் தனியா ஒதுக்கி வச்சிருந்தாலும் போய் என்ன பண்ணிடாதீங்க. ஆமா, அண்ணன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். உயிர் போறா, எது போனா எனக்கு என்ன, இங்க உயிர் போனா நான் அங்க போறேன். நான் ஆண்டுகிட்ட போகணும் தானே முடிவுல இருக்கிறேன், அதுக்கு தானே பிரயாசப்பட்டு இருக்கிறேன். செத்துட்டா போயிட போறேன். இதுல என்ன வந்துச்சு, நீ சீக்கிரமா என்ன செய்யற, கொண்டு போய் சேர்த்திடுற, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நானா டிக்கெட் எடுக்கணும், கொஞ்சம் காலத்தாமதான், வயசு கீசு ஆனதான் காலத்தான் ஆகும். நீ ஏன் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, மரணம்னா இப்படி ஏன் தான் பயப்படுறோமோ, நமக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்கிறாருங்க, அப்பதாங்க நம்ம நடுவர். அது வரலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, பயப்படாதீங்க. ஆமே, சோத்திரம் உண்டாவதாக. சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, அவ்வளவுதான் பிரச்சனை. அதனால நான் ஆராதிக்கிற தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் தப்பு வைக்க வல்லவர. நீ முதல்ல தெரிஞ்சுக்க, முதல்ல யாருன்னு. நல்லா மேலானவன், என்னுடைய விஷயமே வேற. நாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஒன்னோடலாம் சேர்ந்துக்கலாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்கிற அந்த தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்தினுடைய தரிசனம் நமக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. எது வந்தாலும் பரவாயில்ல, எங்க தேவனை விட்டு நான் வரமாட்டாங்க. நீ என்ன கொடுத்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இதுதான். ஆமே, அது நாம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18-20. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவரும் பேசவும் போதிக்கவும் கூடாது அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு முன்பதாக நியாயமா இருக்குமாயா? நீங்க நிதானிச்சு பாருங்க. ஏயா, என் தேவனுக்கு முன்பதாக நீ சொல்றதை நான் கேட்டு நடக்கிற தேவனுக்கு நியாயமா இருக்குமா? அம்மே பாருங்க, அவரு யாரு? பேதுரு. எனக்கு ஏசுனதே யாருன்னு தெரிஞ்சான்னு சொன்னவர். இப்ப இவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க, நியாயமா இருக்குமாயா? நான் ஆண்டவரை பார்த்து பேசினதெல்லாம் நியாயமா இருக்குமா? சொல்லாம எப்படியா இருக்க முடியும்? பேஸ்புக்ல ஒரு அம்மா வந்தாங்க, டிராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட போய் ஒருத்தங்க கேட்கறான், இது என்னம்மா அது டிராக்ஸ், இது என்ன, இது என்னன்னு தெரியலங்குது. கொடுக்கறது டிராக்ஸ் என்னன்னு தெரியல, ஏமா கொடுக்குறேன்னாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, எனக்கு அந்த அப்பா, அந்த ஏசப்பா தான் என்ன நீக்கினாரு, அவங்க எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை வாங்கி நானும் கொடுக்குறேங்குது. என்ன செய்யறேன்னே தெரியல. நன்மையை பெற்று கொண்டோன்னு ஆண்டவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சு பாருங்க அந்த அம்மாவுக்கு. தெரியவே தெரியல அந்த அம்மாவுக்கு. நல்லா போட்டுக்கிட்டுலாம் வச்சு நல்லா குண்டா இருக்குது. என்ன செய்யறேன்னு தெரியல, இந்த டாக்ஸ் என்னன்னு தெரியல. ஆனா என் ஏசப்பா வந்து எனக்கு சுகம் கொடுத்தாரு, அது தவிர வேற எதுவும் தெரியல. அதுக்கு சுகம் கொடுத்தாரு. அவங்க எல்லாம் இதான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி நானும் கொடுக்குறேங்கன்றுச்சு. அவ்வளவுதான். ஆமே, நமக்கு நன்மை பெற்றது எதையா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு என்னங்க பண்றோம், என்னங்க பண்றோம்? பதில் இல்லை. எதையாவது பண்ணி விடுங்க, இல்லைங்களா? அவருக்கு நன்றி எரிதலா இருக்கணும். ஏதாவது ஒரு மனுஷன் ஒரு 5 ரூபா 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா அவசரத்துக்கு தேங்க்ஸ் பிரதர் சொல்லிட்டு வரமா இல்லையாங்க? ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஜீவனையா கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு நன்றி சொல்றது நம்ம ஏங்க முடிய மாட்டேங்குது? அவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா ஏங்க செய்ய முடியாம இருக்குது? அந்த நன்றியை செய்து பாருங்கள், அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதெல்லாம் கொடுத்தா எப்படிங்க பெற்றுக்கொள்ள முடியும்னா, ஒரு நாளா ஆண்டவர் எப்படி இருக்க மாட்டாருங்க, யாருக்கும் கடன்காரனாவே இருக்க மாட்டாரு. நீங்க ஆண்டவருக்கு ஒண்ணு செஞ்சீங்கன்னா அதுக்கு உடனடியா பதில் என்ன செய்வாருங்க அவரு? ஆமா, ஏழைகளுக்கு இறங்குறவன். அவர் என்ன சொல்றாரு அதுக்கு? அதுக்கும் வசனம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான், கொடுத்ததை அப்படியே முடிஞ்சு வச்சு. சரி, அவர் கொடுத்ததை திருப்பி கொடுத்துறாரு. ஏன் அவர் கையில் வச்சுக்கிறதுல? அது கடன் சொல்லியாச்சங்க. ஏழைக்கு இறங்குறான், கர்த்தருக்கு என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அவரு கடன் வரணும் இருப்பாரா? திருப்பி கொடுத்துறாரு. அப்ப நீங்க எங்க கொடுத்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறாங்க? இது நம்பிக்கை இருக்கா இல்லையாங்க? நம்பிக்கை இருந்தா கொடுத்து பாருங்க. அதுலதான் இப்ப சந்தேகம் வந்துருச்சு, இல்லீங்களா? ஏன்னா இந்த பைபிளுடைய விஷயம் நம்மகிட்ட வந்து சேரல. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரியா, அவர் எப்படிங்க நமக்கு கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாருங்கிறத கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆமே, அதுதான் விஷயம். அந்த பார்வை நமக்குள்ளாக வரும் பொழுதுதான்
நம்முடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாகும். இந்த தரிசனம் நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா மத்த எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாங்க. கோயிலுக்கு வரீங்களா, அவன் வர்றேன், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு எதையாவது செய்யறீங்களா, நம்ம என்ன பண்ண முடியலங்க, முடியல. ஏன்? நான் மேலானவனாக இல்லை. நான் இந்த வேதத்தை, என்னுடைய விஷன், என்னுடைய பாவி தரிசனம் அதில் இல்லாமல் இருக்கிறது. அது நிறைவேறுமாங்கிறது எனக்கு என்ன செய்யலங்க, டவுட்டா இருக்கிறதுனாலதான் மற்ற காரியத்துக்குள்ள நம்ம உள்ள போகவே மாட்டேங்குது. ஆமென். சரி, சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம், பிலிப்பியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 11 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்னாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு. இப்ப பவுலை எதுக்காக பிடிச்சாரோ அதான் விஷயம் அவனுக்கு. என்னை எதுக்கு பிடிச்சீங்களோ அதை நோக்கி ஓடுறேன். முன்னாடி வருஷம் இருக்கு, குப்பையும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். உலக வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சொத்துக்கள், அத்தனை விதமான மேன்மையான காரியங்கள், அத்தனை விதமான படிப்பினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். காரணம், என்னுடைய விஷன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற தரிசனம். அல்லேலூயா. அவர் வச்சிருக்கிற ஓட்டத்துல நான் ஓடி இருக்கேன். எனக்கு அதுதான் மெயின். நான் எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆமே. அப்ப நமக்கு ஒரு தரிசனம் இருக்குதுங்களாங்க. உலக பிரகாரமான தரிசனம் நிறைய வச்சிருக்கிறோம். ஆனா தேவனுக்கு என்று ஒரு தரிசனத்தை நான் வைத்திருக்கிறேனா? அல்லேலூயா. நான் எனக்கு ரொம்ப நாளா இந்த சர்ச்சில் பாஸ்டருங்க பிரசங்கம் பண்றது இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப நான் நினைப்பேன், ஆண்டவரே நான் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணவா, நான் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணவா. எனக்கு அந்த ஒரு வாஞ்சை இருந்தபடினால என்ன கூட நீங்க என்ன செஞ்சுட்டாருங்க, புரியுதுங்களா? அந்த தரிசனம் என்ன அதை நோக்கி ஓட பண்ணது. நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் நல்லா பிரசங்கம் பண்றேன்னா இல்லையே, ஓரளவு நான் என்ன பண்ணிடுவேங்க, ஓரளவு நான் பிரசங்கம் பண்ணிடுறேன், கேட்கிற மாதிரியாவது பண்ணிடுறேன். அப்படிதாங்களா? சரி, சோத்திரம் உண்டாதா. அப்படியே இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், பிரசங்கம் பண்ணிடுறேன். அப்ப என்னுடைய தரிசனத்தை நான் என்ன செய்தேன், தொட்டு விட்டு. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய தரிசனம் என்ன, நான் என்ன சாதிக்க போறேன்னு ஒரு ஆவிக்குரிய தரிசனம். நான் உலக பிரகாரமான காரியங்களில் இதை நான் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அதற்காக பிரயாசப்பட்டு அந்த காரியத்தை நாம் தொட்டுவிட முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் கொண்டு வருகிற தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அதிக பிரயாசப்பட வேண்டும், உலகத்தை காட்டிலும். ஆமே. அதுல போறது ரொம்ப கஷ்டங்க. இது எங்க பேங்க்ல போய் லோன் கேட்டா கொடுத்துருவாங்க இல்லைங்களா? கூப்பிட்டு நீங்க செல்போன்ல கேட்கறான், உங்களுக்கு லோன் வேண்டுமா கேட்கறான் இல்லையாங்க? வட்டி கூட குறைச்சல கேட்கிறான் இல்லையாங்க? ஒருத்தன் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான், வாங்கிடலாம், செஞ்சிடலாம், ஏதாவது பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் தேவ ராஜ்யத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஒரு தரிசனத்திற்குள் ஓட வேண்டுமானால் பிரயாசை நீங்கள் பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆமே. அப்பதான் போய் தொட முடியும். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் பண்ணான். வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 37 6-7. அவருடைய சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. இப்ப பாருங்க, ஒரு தரிசனத்தை பார்த்தாயே, நீ எல்லாம் என் காலில் ஒண்ணு கும்பிட போறீங்கன்னு ஒரு தரிசனம் கண்டா. அப்படித்தானுங்களேங்க? தன்னுடைய சகோதரனை பார்த்து என்ன சொல்றான், நீ எல்லாம் எங்க காலில் வந்து கும்பிட போற, அம்மா அப்பாவும் சேர்ந்து கும்பிட போறாங்கடான்ட்டா. இதுதான் என்னுடைய தரிசனம். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பகைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதானுங்களா? ஆமா, பகைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 41வது அதிகாரத்துல அதெல்லாம் நிறைவேறுச்சு இல்லைங்களா? அவங்க வாசிக்கலாமே. 41வது அதிகாரம் 41. யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியா வைப்பேன். கலட்டி போட்டு உடுத்தி தரித்து ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள். அவருங்க எல்லாரும் பணியணும். யாருங்க?
எகிப்து தேசத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் யோசேப்புக்கு முன்பதாக பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற தரிசனம் நிறைவேறியது. இதான் விஷன். அவன் விஷனுக்காக என்ன பண்ணாங்க? பேசாம இருந்தான். சகோதரன் என்ன பண்ணாங்க? கொண்டு போய் குடிக்குள்ள போட்டாங்க. என்ன ஏன்டா குடிக்குள்ள போட்டீங்கன்னு சொல்லி அவன் எந்திரிச்சு அவங்களோட ரொம்ப பிரியமா இருந்தா என்ன பண்ணிருக்க முடியாதுங்க? என்ன பண்ணிருக்க முடியாது? எகிப்துக்கு போகவே முடியாது. குடிக்குள்ள போட்டாங்க. திரும்ப கொண்டு போய் என்ன பண்ணாங்க? இஸ்மவேல்கிட்ட விக்கிறாங்க. ஆமா, அவன்கிட்ட கொண்டு போய் நின்று என்ன பண்ணாங்க? போத்திபார் உள்ள கொண்டு விக்கிறாங்க. இப்படி அவனை வித்து வித்து கடைசியில கொண்டு போய் ஜெயில போட்டு இவ்வளவு தூரம் பாடுகள் பட்ட பிற்பாடுதான் தரிசனம் என்ன பண்ணுதுங்க? நிறைவேறியது. அல்லேலூயா. அவன் தரிசனம் நிறைவேறும் பொழுது பல கட்டங்களை அவன் தாண்ட வேண்டி இருக்கிறது. நாம் தரிசனத்திற்குள்ளான மேலான தரிசனத்திற்கு நாம் போக வேண்டுமானால் நாம் அநேக பாடுகள் பட்டுத்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவ மேலான வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு அது பெரிய சோஃபா கப்பட்லங்க, படுத்துக்கிட்டே போக முடியாதுங்க. அங்க சில காரியங்களை இழந்துதான் ஆக வேண்டும். சில காரியங்கள் போராடிதான் ஆக வேண்டும். சில காரியங்களுக்கு எதிர்த்து நின்றுதான் ஆக வேண்டும். இப்படி எல்லா காரியங்களும் செய்தால்தான் நாம் அந்த இடத்துக்கு போக முடியும். அங்க இதுக்கெல்லாம் எப்படிங்க முடியும்னு சொன்னா, உங்களோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்துகிட்டு தானே நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. யோசேப்போடு ஒரு தேவன் இருந்தார். அதனாலதான் அவனை சரியான முறையில் நடத்திக்கிட்டு இருந்தார். ஓடும் தடிமையா போன மனிதனோடு கூட ஆண்டவர் இருந்தபடினால்தான் 2 பரிவாரங்களோடு அவனால திரும்ப முடிந்தது. நான் இந்த இடத்துல திரும்பி வரும் பொழுது பரிவாரங்களோடு செழிப்போடு வருவேனே, ஆனால் நான் நிறுத்தின இந்த இடத்துல நான் பலி செலுத்துவேன் என்று சொல்லி அங்க யாக்கோப்பு போனான். திரும்பி வந்து பலி செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் நிறைவேறியது. அப்ப நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷன் என்னங்க? ஆவிக்குரிய வழியில என்னுடைய விஷன் என்ன? நான் நல்ல பிரசங்கம் பண்றேனா? அல்லது நல்ல ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறதா? அல்லது நான் உலகத்திற்கு சாட்சியா இருக்கிறேனா? அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே, அந்த திட்டத்தை அறிந்திருக்கிற முயற்சி செஞ்சிருக்கிறோமா? ஆமென். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை பிடிச்சிக்கிட்டே ஓடிடலாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் முடிச்சிருக்கிறாரு. யாருக்கும் தரிசனம் கொடுக்காம கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நம்ம ஓடணும்னு வச்சுக்க, ஒருவனும் உங்க கிட்ட சேர்க்க முடியாது. கரெக்டா போயிட்டு கரெக்டா வந்து. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த தரிசனத்திற்கு நாம் கொஞ்சம் பணி செய்ய வேண்டும், மிஷன் செய்ய வேண்டும், ஊழியங்கள் செய்ய வேண்டும். என்ன? எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தைய நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளான கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்ப உங்களுக்கு மேலான சிந்தனை வர வேண்டுமானால் நீங்க பழைய வாழ்க்கையிலே இருக்கிறதான காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க? உங்களை விட்டு கலட்டி போடணும். உங்களை விட்டு வெளியில கொண்டு போயிடணும். உங்களை விட்டு இந்த பழைய காரியங்கள் வெளியிலே போகவில்லை என்று சொன்னால் நீங்கள் மேலான காரியங்களை சிந்திக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அது இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் திரும்ப திரும்ப. செத்த ஈக்கள் பரிமளக்கார தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும் இல்லைங்களா? புதிய துருத்திய புதிய ரசத்தை புதிய துருத்தியில தான் வைக்கணும். பழைய துருத்தியில வச்சிடக்கூடாது. நான் புது மனுஷனா மாறிட்டேன்னா புது ரசத்தை ஊத்தி வச்சிருக்கணும். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? பழைய ஆட்களுடைய குணங்கள், பழைய மனுஷனா யாருங்க? முன்னாடி இருந்த சுபாவங்கள்லாம் நம்மகிட்ட இப்ப என்ன இருக்கக்கூடாதுங்க? இருக்கக்கூடாது. இருக்குதா? இருக்குது, இருக்குது. யாரு இல்லைங்க? அப்பப்ப வந்து என்ன பண்ணுதுங்க? ஆமா, எட்டி எட்டி பாக்குது. அப்ப இனிமே எட்டி பார்க்காதான்னு சொல்லி என்ன பண்ணுங்க? அதை கொஞ்சம் தட்டி தட்டி உட்கார வச்சிடணும். பழைய ஆள் வந்துச்சுன்னா கொஞ்சம் 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 வீட்டு. அப்ப என்ன பண்ணும்? எப்படிங்க தட்டுறது? எப்படி தட்டலாம்? அத ஒருத்தன் டக்குன்னு என்கிட்ட கோவப்படுற மாதிரி பேசுறேன், என்ன பண்ணுங்க? அவ்வளவுதான். அது தட்டுறதுக்கு தான் வேலை. சோத்திரம் 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 முடிஞ்சு வச்சுக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்வாங்க? நீங்க சொல்லி பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு வேகம் வந்தது, ஆண்டவரை விட்டு விலகுற மாதிரி ஒரு சூழ்நிலை. சோத்திரம் ஆண்டவர், சோத்திரம் ஆண்டவர். நான் நிறைய காரியங்களை இந்த காரியத்தை நான் பயன்படுத்திருக்கிறேன் இல்லைங்களா? ஒரு காரியத்தை இதுக்கு ஏன் நான் பயன்படுத்தினேங்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஒன்றும் தப்பான காரியம் இல்லை. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் அந்த வந்த காரியம்.
ஏன்னா என்னுடைய அனுபவத்தை பிரசங்கமா நான் கொண்டு போல என் அனுபவத்துல மாற்றிக் கொள்வதற்கு இது உதவியா இருந்தது. அதுதான் சொல்ல வர. வேதவசனம் சொல்கிறது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அப்ப எங்க இருந்துச்சு பாவம்? நினைவுகள்ல இருக்குது இல்லைங்களா? பார்வையில இருக்கிறதுக்காக நினைவுகள்ல இருக்குது. அப்போ எனக்கு ஒரு வேளை நான் என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நான் யோசிக்கும் பொழுது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு அவனை வைராக்கியம் அவனை என்னடா பண்ணலாங்கிற ஒரு யோசனை, இந்த மாதிரி ஒரே காரியம் சொல்றேன். இந்த மாதிரி பல காரியங்கள் எனக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவரே மாற்றும், ஆண்டவரே ஆண்டவர் மாற்றும் சொல்லி நெத்திய பிடிச்சி நான் உட்காந்துருக்க காரியங்கள். நீங்க உடனடியாக அதுக்கு மாத்திரை சாப்பிட்டாங்க, அதை வளர விட்டீங்க, ஒட்டுமொத்த காரியத்தை என்ன செஞ்சிருக்கேன் அது எடுத்து போட்டோம். எப்போ அது உள்ள வெளியில கிளம்புதோ தட்டி உட்கார வச்சிருங்க உள்ள. ஆமே சொல்லுங்க. ஆமே ஆமேன்னு சொன்னாதான் பலிக்கும். திரும்பவும் சொல்றேன், ஆமேன்னு சொன்னாதான் பலிக்கும். நீங்க ஆமேன்னு சொல்லனா திரும்ப எட்டி பார்த்து உங்க மேல ஏறி உட்காந்துக்கும். அது அது இஷ்டத்துக்கு தான் நடக்கும். ஆமே. அப்புறம் உங்களை விடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆமேன்னு சொல்லாதனால நல்லா ஜோடிக்கப்பட்டிருக்கு உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க, இன்னும் 7 பேரை கூட்டிட்டு வந்து உங்களை மொத்தமும் காலி பண்ணிட்டு போயிடும். ஆமே. அதனால ஜாக்கிரதையா இருங்க. அதனால பழைய ஆளை கலட்டி விட்டுருங்க. சரி, நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 22வது. இதெல்லாம் என்னன்னா நம்முடைய தரிசனத்திற்கு நாம செய்ய வேண்டிய பணிகள். நீதிமொழிகள் 22:5. மாறுபாடுள்ள வழிகளிலே முள்ளுகளும் அதன் ஆத்துமாவை காக்கிறவன் அவன் தூரமாய் விலகி போவான். நமக்கு ஒரு பிரச்சனை இதனால வரும், நமக்கு இதனால ஒரு கோபம் வரும், இதனால நமக்கு சண்டை வரும், இதனால நமக்கு வேற ஏதாவது ஒரு வேதனை வரும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுங்க, டேக் டைவர்ஷன். அப்படிங்களா? உடனே யூ டர்ன் அடிச்சிருங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஆமே ஆமே. கல்யாணத்துக்கு போனோம், சொந்தக்காரெல்லாம் உட்காந்து என்ன பண்றாங்க, சீட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, நல்லா ஜாலியா போகுது. மச்சான் வா மச்சான் ஒரு கை போடு. அவனா அதெல்லாம் நம்ம வேணாம்பா, சும்மா வந்து உட்காந்து வேடிக்கை நாள் பாருப்பான்னு என்ன பண்ணாங்க, போய் அந்த வேடிக்கை தானே பார்க்க போறோம். உட்காந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆமே. எப்பா நீ நாசமா போறதோட விட்டு என்னையும் சேர்த்து நாசமாக்கிறாத சொல்லிட்டு வரணும். அப்படிதான் சொன்னாதான் அவனுக்கும் என்ன செய்யுங்க, விளங்கும். ஆமே ஆமா. சோத்திரம் உண்டாவதா. புரிஞ்சிச்சு நான் சொல்ல? புரியுங்களா? இல்லைங்க, பிரச்சனை உள்ள இடத்துல நம்ம விளைகிறனுங்க. அதுதான் பரவாயில்ல. என் சொந்தக்காரன் சொன்னா, மாமன் சொன்னா, மச்சனன் சொன்னா, ரொம்ப நெருங்கின ஆள் சொன்னா, எந்த நெருங்கின ஆனாலும் அதை விட்டு விலகிருங்க. ரொம்ப நெருங்கிதான் அவன் என்ன பண்ணான், ஆதாம் பிசாசு என்ன சொன்னாங்க, ரொம்ப பயமுறுத்துற வேலையெல்லாம் சொல்லல, நீ சாப்பிட்டீங்கன்னா தேவனை போல வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அழகா அப்படியா சரி நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி தான் போச்சு மோசம். அதனால அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. முதல்ல உங்களுக்கு பிரச்சனை வரும், இந்த இடத்துல போனோம்னா கோவப்படுத்துவாங்க, இந்த இடத்துல இருந்தா அந்த வாயில தவறான வார்த்தைகள் வரும், நகர்ந்து போயிட்டே இருங்க. அதுதான் சொல்லுது, அது ஆத்துமாவை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். சரி, மத்தேயு எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 24-25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப ஆண்டவரை பின்பற்றி போகிறதுக்காக தான் நம்ம எல்லாம் ரெடியா வந்திருக்கிறோம். ஆமே. அதனால நம்ம எல்லாம் மேலான ஆள்ல, அவரோட கூட மரிச்சோம், அவரோட கூட உயிர் தந்துட்டோம். அதனால இப்ப எல்லாம் யாருங்க, ஆமா மேலானவர்கள். இப்ப நம்ம என்ன பண்ணணுங்க, சிலுவை தூக்கிட்டு போகணும். இப்ப சிலுவை தூக்கிட்டு போறாங்க, நல்ல மர சிலுவை தூக்கிட்டு என்ன பண்றாங்க, பாத யாத்திரை கிளம்பி போறாங்க. எதுக்கியா, ஆண்டவர் சிலுவை சுமந்து, இந்த சிலுவை இல்லடாப்பா உன் வாழ்க்கையில உள்ள பாடுகளை சுமந்து வர சொல்ல இருக்கிறாரு. நீ அதை விட்டு என்ன பண்ணிருக்கிற, எல்லாமே லிட்ரேச்சரா தான் எடுத்துக்குவாங்க. அதுல என்ன சொல்லிருக்கோ அப்படியே தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அதே போல எடுத்துக்க முடியாது. அது என்ன சொன்னாரு, சிலுவை எடுத்துட்டு வான்னு என்ன சொன்னாங்க, அந்த சிலுவை நிமித்தமா வருகிற பாடுகளை சுமந்து என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் வார்த்தை சொன்னும் போது என்ன சொல்லிருக்கு, இந்த வார்த்தை கடினமாக இருக்கிறது. நீ என்ன இயேசுவோட கடவுளோட நீ பிதாவோட பெரியவனாக்கியா, நீ பிதாவோட குமாரன் எப்படி சொன்ன, எத்தனை டயலாக் அடிச்சாங்க, எத்தனை பாடுகள் வந்துச்சு, எவ்வளவு தூரம் அவரை கிண்டல் பண்ணாங்க, எவ்வளவு தூரம் அவரை மாட்டி விடணும்னு நினைச்சாங்க. இந்த சிலுவையை சுமந்துதான் நம்ம போகணும். ஆமே. அப்படின்னா என்ன இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை கடந்து போகணும். பாடுகள் என்று சொன்னால் கஷ்டமான வேதனையா இல்லைங்க, சில சந்தோஷமான காரியங்களை இழந்து போற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா தான்டா இருக்கிறாங்க, நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கலையே, அது வேண்டாம்.
புரியுதுங்களா? அப்போ விருப்பமானதா எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க, நமக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். புரியுதல் இல்லையாங்க? எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க, நம்ம மட்டும் தண்ணி அடிக்க முடியலையே, நம்ம இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுனால வேதனை இருக்குது இல்லையாங்க? இந்த வேதனை தான் சிலுவை. புரியுதுங்களா? இதை சுமந்து தான் நான் போகணும். விட்டு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? சே, நம்ம ஆண்டவருக்குன்னு வந்துட்டோம், குடிக்க மாட்டேன்னு சொல்லி போனோம் பாத்தீங்களா? இந்த பாடு, இப்படிப்பட்ட பாடுகளை தான் தூக்கிட்டு வான்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. 2 பேதுரு 1வது அதிகாரம் 1:4-5. 4 வாசிங்க. தப்பி நீங்க கேட்டுக்கு தப்பி நித்திய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரிசையா சொல்றாங்க, ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. நீ இதோட இதை சேர்த்துக்கோ, இதோட இதை சேர்த்துக்கோ, இதோட சேர்த்துக்கோ, இதோட சேர்த்துட்டா உனக்கு கனியற்றவளா இருக்க ஒட்டாதுன்றுச்சு. புரியுதுங்களா? இதுதான் நம்முடைய ப்ராசஸ், இதுதான் நம்முடைய பணி. அப்ப விசுவாசத்தோட எதை சேர்க்கணுமாங்க? தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் உட்காந்து இச்சை அடக்கனா என்ன இல்லைங்களா? ஞானம்னா என்ன, அறிவுன்னா என்ன இல்லைங்களா? இப்படி ஒன்னே நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து இதுல உங்களை மேற்கொள்ள நீங்கள் வருவீர்களானால் உங்களை கனி இல்லாம இருக்கவே முடியாது. ஆமென். இதுதான் பணி, இதுதான் மிஷன், இதுதான் செயல்பாடு. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவன் அப்படிங்கிறவனுக்கு விஷன் இல்ல. கிறிஸ்தவன்கிறது விஷன் அல்ல, கிறிஸ்தவனாக வாழுகிறது தான் விஷன். எல்லாரும் கிறிஸ்தவனா? யாரு? நாங்களாம் கிறிஸ்தவன், நாங்களாம் 1000 பேர் சொல்லுவாங்க. கிறிஸ்தவனாக வாழ்றியா? அங்கதான் பிரேக் டவுன் ஆகுது. அதுதான் விஷன். நான் ஆண்டவருக்கு கிறிஸ்தவனாக வாழ, கிறிஸ்து அவனாக வாழ விரும்புகிறேன். முதல் அந்தியா பட்டணல கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாயிற்று. நானே நல்ல திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினால் என்னுடைய சீசர்கள் என்று எண்ணப்படுவீர்கள். அப்படின்னா என்ன இருக்குன்னா, நாம எங்க நிலைச்சிருக்கிறோம்? என்னுடைய விஷனுடைய செயல்பாடு. நான் கிறிஸ்தவன் சொன்னா கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்கணும். உலகத்தோட இணைஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவனா இருக்க முடியாது. அவன் மண்டிகை தான் கொண்டாடிட்டு இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவோட இணைந்திருப்பீர்களானால் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறி விடுவீர்கள். நீங்க அதிக கனிகளை கொடுக்கணும், சீசர்களாக மாறி விடுவீர்கள். உலகத்துல உங்களை பார்த்து சொல்லுவான், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு விஷனையும் மிஷனையும் ஒரு வழிகாட்டுதலா நமக்கு வச்சிருக்கிறார். அவர் எப்படி ஒரு தரிசனம் இருந்தது, இயேசுநாதருக்கு என்ன தரிசனம், அவருடைய பணி என்ன, அதாவது மிஷன் அண்ட் விஷன். சரி பார்க்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 7வது அதிகாரம் 24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து மோதியும் அது விழவில்லை. இதுதான் விஷயம், இதான் விஷயம். ஆண்டவர் சொல்லுறாரே, நான் என் மேல கட்டிருக்க ஒரு வீடு என்ன பண்ணுதுங்க, காத்து அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அது என்ன பண்ணது, ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் ஆண்டவருடைய விஷயம், இதுதான் அவருடைய தரிசனம். என் மேல நீ வீட்டை கட்டு அப்படிங்கிற. கட்டிட்டு அவருடைய பணி என்னவா இருந்துச்சு? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11 வாசிங்க. அல்லாமல் ஒருவனாலும் கூடாது. அப்ப அஸ்திவாரம் இதுதான், இயேசுதான் அஸ்திவாரம். வேற எதுவுமே என்ன செய்ய முடியாதுங்க. ஆமா, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, ஓப்படியா இருக்கிறாங்க, கொழுந்தியா இருக்கிறாங்க, போட முடியாதுங்க. சொல்ல புரியுதுங்க. அவங்க மேல அவங்க மேலமா வந்துடுறாங்க. ஒருத்தர் மூலம் முடியாது. இயேசுநாதர் எல்லாமே வேற என்ன இல்லைங்க.
ஒண்ணும் கிடையாது. அவர் தான் அஸ்திவாரமே. அவர் மேலதான் நீங்க கட்ட முடியும், வேற வழி இல்ல. சரி, இப்போ பார்த்துட்டோம். புத்தியுள்ள மனிதன் எங்க கட்டுறான்னா கண்மலையில இயேசு கிறிஸ்து மேல கட்டுறாரு. அதுதான் கொரிந்தியர் புத்தகத்திலையும் பார்த்திருக்கு. இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். மத்திய எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 3 எளிமையுள்ள பாக்கியவான்கள், ஆமா. இப்படி என்ன பண்ணுது, இந்த 12 வசனம் வரலையும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டே போறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி எப்படி எல்லாம் வாழணுங்கிற ஒரு விஷயம் கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு அதற்கான மிஷன் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. மத்திய எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13 16. இப்ப நீ முதல்ல செய்யறதா செஞ்சணும்னா நீ இப்படிதான் இருக்கணும், உப்பா இருக்கணும். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். சரி, 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆமாயா, உன்னுடைய பணி இப்படிதான் இருக்கணும். நான் சொன்னேன் பாக்கியவான்ல, நீ அவனை பார்த்தா நீ காப்பி அடிக்காத. உனக்கு நான் பைபிள் என்ன சொல்றேன் அதை பத்தி கேளுன்னு சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 6வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படியே 24ஆம் வசனம் வரல அது போயிட்டு இருக்கு. இது எல்லாமே என்ன சொல்லிருக்குன்னா, நீ என்னுடைய தரிசனத்தின்படி நீ வர வேண்டுமானால், பாக்கியவானாய் மாற வேண்டுமானால் இந்த காரியத்தை நீ செய்ய என்று சொல்லி இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 24ஆம் வசனம் வரலும் கையப்பட வேண்டிய நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று. இப்படி என்ன பண்றாங்க, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறே, எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் சொல்லி எண்ணிட்டே இருக்காதையா அப்படின்னு 34வது வசனம் வரணும். ஏன்னா நான் அதை சொல்றது ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்தேயு எழுதின புஸ்தகத்துல ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கிறது. இதை வச்சுனாதான் நம்ம கருத்தை சொல்ல முடியும். நீங்க ஒரு கொரிந்தியர் புஸ்தகமும் மற்ற எல்லா நிருபங்களையும் நமக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்திருக்குது. ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்க கமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? நேரடியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் அதனுடைய செய்முறைகளும் இந்த 5, 6, 7 மலை பிரசங்கத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நான் சொல்லி கொடுக்கிறேன். சரி, அதுல என்ன செய்ய வேண்டுமா? மத்திய எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு குற்றவாளிகள் என்று மத்தவனை குற்றவாளின்னு சொல்லாதேன்னு சொல்லி இன்னும் எப்படி செயல்பாடுன்னு சொல்லி 6வது வசனம் வரலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. சரி, அடுத்து தரிசனத்தை ஆண்டவர் சொல்றார். மத்திய எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. எப்பா நீ கேளுப்பா, நீ அப்ப என்ன செய்ய? கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப ஒரு விஷனை கொடுக்கிறாரு. 12வது வசனம் வரலும் அந்த விஷனை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அதனுடைய செயல்முறை எப்படி கொடுக்கிறாரு? 7ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. உட்பிரவேசியுங்கள், அது என்ன பண்ணுங்க, விரிவும் விசாலமுமாய் இருக்கிறது. அநேகர். பாத்தீங்களா? இப்ப இந்த வசனத்தை நீங்க யாராவது எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வீட்டுல போய் ஒரு முறை பாருங்க. ஆண்டவர் இந்த மத்தேயு எழுதின புஸ்தகம் மலை பிரசங்கத்துல 5, 6, 7 புஸ்தகத்துல தரிசனத்தையும் அதனுடைய செயல்பாடுகளையும் கொடுத்துக்கிட்டே வர்றார். மாறி 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 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை தான் நான் பிரிச்சு நீங்க சொல்லியிருக்கிறேன். காரணம், நாம் மேலானவர்கள். நான் வேற எந்த பிரசங்கத்தையும் நம்ம கேட்க கூடாதுங்கிறதுக்காண்டி நீங்க பார்த்து குழம்ப கூடாதுங்கிறது தான் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை உங்கள்ட்ட எடுத்து கொடுத்தேன். ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே சொன்ன வார்த்தைகளை நாம் பிரித்து நாட்களில் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தரிசனங்களும் அதற்கான செயல்முறைகளையும் தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்துக்க பார்க்கிறோம். சரி, இவரு கொடுத்துட்டாரு. இவரு எப்படிப்பட்டவரு? இவரு இயேசு எப்படிப்பட்டவரு? அவரு எல்லாம் சரியா செஞ்சாரா? வாசிப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினாலே உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது 14:3 நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்ய போறேன்?
சேர்த்து கொள்ள போகிறேன். இதுதான் ஆண்டவருடைய தரிசனம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கமே, நான் திரும்பி வந்து உங்களை எனக்குள்ளாக சேர்த்துக் கொள்ள போகிறேன். யாரை சேர்த்துக் கொள்ள போறாரு? மேலானவர்களை. அப்படியே கும்பலோடு கும்பலோடலாம் வர முடியாது. முதல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எதிர்கொள்ள போவோம். அல்லேலூயா. அப்ப நாம எல்லாரும் சொன்ன அவர் என்ன சொல்றாரு? நான் யார முன்குறிச்சு வச்சிருக்கிறேனோ அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக நான் திரும்பி வர போறேங்கிறாரு. ஆமென். ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே, இதானங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? நான் திரும்பி வர போறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துட்டேன், நான் திரும்பி வர போறேன். இதுதான் அவருடைய விஷன். அப்ப அந்த விஷனுக்கான பணி என்ன பார்க்கணுமா? நம்ம அவர் ஏதாவது செஞ்சிருக்கணும்ல. வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னா யாரையா கூட்டிட்டு போற? அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அவங்க எல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்க நீ அவங்களுக்கு எல்லாம்? மத்த மலைப்பிரசவங்க மட்டும் நீ பாட்டு போயிட்டியா? வேற எதுவும் செஞ்சிருக்கியா? வாசிங்க 17வது அதிகாரம் 4 இருந்து. யோவான் 17:4 இருந்து. யார? பிலாட்ட பேசிட்டு இருக்கிறாரு அவரு. என்ன சொல்றாரு? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன பண்ற? வெள்ளரிக்கை கொடுக்கிறாரு அவரு. நான் என்னென்னலாம் பண்ணேன் இந்த உலகத்துல வந்து, நான் என்னென்ன செஞ்சேன்னு யார்கிட்ட கொடுக்கிறாரு ஸ்டேட்மெண்ட்? ஆமா, பிதாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அதான் வாசிங்க. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் உலகத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து. யார் தெரிந்தெடுத்த? பிதாவானவர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்த. நல்லா பாருங்க, இதான் மேலானவர்கள். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு யார கொடுத்தீங்களோ அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவருடைய உம்முடையவர்களாக இருந்தார்கள். கை கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை கை கொண்டிருக்கிறாங்க. வசனத்தை வாசிக்கல. ஏசுனதை கரெக்டா தான் பேசுறாரு. வர மாட்டேங்குது. சொல்லுங்க. ஆமே. அதுதாங்க உண்மை. ஆண்டவர் பிதாவானவர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேரை கொடுத்தாரு. அவங்க எல்லாம் உங்களுடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறாங்க. வாசிக்கிறாங்க இல்ல, கை கொண்டு இருக்கிறாங்க. உண்டானவைகள் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம எல்லாம் யாருங்க? எதனால வந்துச்சு? நம்ம என்ன பண்ணிருக்காங்க? அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லிட்டாரு. நான் இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன்பா, எல்லா புத்தகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவங்க இன்னும் ஆட்களை தான் உண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லாம் செஞ்சாச்சு. வாசிங்க தொடர்ந்து. கொடுத்தேன், வார்த்தைகளை கொடுத்தேன். அவர்களை ஏற்றுக்கொண்டு அறிந்து நீங்கள் என்னை அனுப்பினீர் என்று சொல்லி விசுவாசித்து நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவரும் வேண்டிக்கிறாரா? அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. சரி, அப்படியே வாசி 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் என்னிடத்தில் வைத்திருக்கிற அன்பு அவர்களிடத்தில், நீ என் மேல யாரு? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வைத்திருக்கிற அந்த அன்பு அவர்களிடத்துல இருக்கும்படி. அப்படிங்கிற அந்த வசனத்தை உங்களுக்கு தப்புன்னு முடிச்சிட்டீங்க. வாசிங்க. அவர்களிடத்துல இருக்கும்படிக்கு நான் அவர்களிடத்துல இருக்கும்படிக்கு நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. இது வரலாம் சொல்லி கொடுத்துட்டாரு, இன்னமும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஏன்? நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், மேலானவர் நபர்களாய் இருக்கிறோம். இந்த மேலான தரிசனத்தை நாம் இழந்து போவோமானால் என்ன? ஐயோ, ஆபத்து வருகிறது. நாம் ஏதோ சர்ச்சில் வந்துட்டோம், ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், அதனால நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் a full stop. அது கமா, அது தொடரும். எப்ப full stop விடும்? முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய வருகைங்கிறதுக்கு முன்னாடி எது முடிவு? நம்ம முன்னாடி முடிக்கிறோமா இல்ல அவர் வந்து முடிக்கிறாரான்னு தெரியல. எப்படி முடிச்சாலும் என்ன பண்ற? முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே
அப்ப நமக்குள்ள என்ன வேணுங்க? மேலான சிந்தை வேண்டும். நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் வருகையில வரும்பொழுது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்ன, நான் தான் ஆளை வச்சு சொல்லிட்டேன்ல, நீ கேட்காதது உன்னுடைய தப்பு. சொல்லுவாரா சொல்ல மாட்டாருக்காங்க? ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமே, அதுதான். ஒரு ஆளு கப்பலுக்கு தண்ணிக்குள்ள முழுகிட்டாரு, வெள்ளம் வந்து முழுகிட்டாரு. அப்போ சொன்னாரு, ஆண்டவரே நீங்க வந்து என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே வந்து ரொம்ப, நீங்க வந்து என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே வந்து ரொம்ப கதறி கையெல்லாம் ஓட்டினாரு. போட்டு ஒன்று வந்திருக்கு, வந்து தம்பி வந்து வண்டியில வண்டி ஏறிக்கப்பா அப்படின்னு இருக்கு. என்னை ஆண்டவர் காப்பாத்துவார், நீ போப்பான்னுச்சு. திரும்ப உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். திரும்ப நீச்சல் வச்சுக்கிறான். இன்னொரு போட்டு வந்துச்சு, அதையும் கூப்பிட்டு பாக்குறான். வந்து தம்பி ஏறிக்கப்பானும், நீ இப்போ என்ன ஆண்டவர் காப்பாத்துவார்னுதான். 3வது முறையும் வேடிக்கையான கதை தான். 3வது முறையும் வந்துச்சு. அப்போன்னு சொன்னான், என்ன ஆண்டவர் காப்பாத்துவார்னு சொன்னா. கொஞ்ச நேரத்தை முடிவு செத்து போயிட்டான். பரலோகத்துக்கு போனான். பரலோகத்துக்கு போனான்னு என்ன சொல்ல, சும்மா சொல்றேன். அந்த இடத்துல போனான். பரலோகத்துல போய் அங்க தேவன்கிட்ட போய் கேட்கறான்னு, அங்கதான் அவர் இருப்பாரு, நரகத்துல இருக்க மாட்டாரு. அந்த பரலோகத்துல போனா ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே உண்மை நம்பி இருந்தேனே ஆண்டவரே, இந்த வெள்ளத்துல போக விட்டுட்டே, நீ காப்பாத்துவான்னு நினைச்சா இந்த மாதிரி பண்ணிட்டேன். இல்லை, நான் தான் உனக்கு ஒரு சாய்ஸ்ல 3 சாய்ஸ் கொடுத்தேன்ல, எதிரியாவது கிளம்பி போக வேண்டியது தானே. நான் தான் உனக்கு அந்த நானே வரணும்னா எப்படி? ஆமென். அதனால இனி ஆண்டவர் வந்தெல்லாம் போதிக்க மாட்டாருங்க. ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு வசனங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்க இதுல கீழ்ப்படிஞ்சுத்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். கர்த்தாவே இதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமென். அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கீங்க? நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் அழைக்கப்பட்டு இருக்காங்க. சேர்த்து சொல்லுவோமா? வாசிங்க தம்பி, நல்லா சத்தமா வாசிங்க. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். ஒண்ணு சொல்லுங்க. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை. ஆமென். நாம் மகிமைப்படுவதாக. அறிக்கை இட்டாச்சு. ஆண்டவருக்கு நீங்க உத்தமமா இருங்க. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் மேலானவர்களாக இருக்கிறோம். ஒரு நாளும் கீழான நிலைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். அது ரொம்ப அருவருப்பான இடமாக மாறிவிடும். அல்லேலூயா. சோத்திரம். புரியுதுங்களா நான் சொல்றது? நல்ல உயர்ந்த அந்த கீழே போனா ரொம்ப அந்த இடத்துல நிக்கிறது கூட ரொம்ப என்ன பண்ணுவாங்க, யோசனை பண்ணுவாங்க. ஐயோ என்னடா அப்படி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நமக்கு என்ன கிரேட்ல இருக்கிறோம், எந்த இடத்துல நிக்கிறோம், நம்ம ஒரு கழுக போல இருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வேற சும்மா இங்க இருக்கிற காக்காலாம் போற மாதிரி எல்லாம் அங்கெல்லாம் போய் நின்று குத்திக்கிட்டு அதெல்லாம் சண்டை போட்டு எல்லாம் இருக்காதீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டீங்கன்னா அது என்ன பண்ணிடுங்க, ஆமா மூச்சு திணறி போயிடும், அங்கெல்லாம் வர முடியாது. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மேலான சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். முடிவு வருந்தோம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்.